ஸோ குரூப் 4 ரிசல்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 டேஸ் ஆச்சுங்க. ஆனா வந்து நாங்க இன்னும் புக்கே தொடல அப்படிங்கிறவங்க நெறைய பேர் இருக்கீங்க. ஸோ என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எப்படி படிக்கணும்? எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்? ப்ளஸ் வந்து எத நம்ம விடணும்? எத படிக்கணும்? அவுட் சோர்ஸ்க்கு எங்க போய் படிக்கணும்? அப்படின்னு சொல்லிட்டு நெறையா பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ அந்த கன்ஃப்யூஸ்லேயே நிறைய பேர் வந்து இன்னும் படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாமையே இருப்பீங்க. ஸோ உங்கள் நிலையில தான் இப்போ நானும் இருக்கிறேன். ஸோ எப்படி படிக்கணும் ப்ளஸ் தமிழ்லாம் அவுட் சோர்ஸ் வந்து எங்கே போய் படிக்கணும், அதே மாதிரி ஜிகே எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து எனக்கும் இருக்குது. ஸோ அதனால் புக்கை எடுக்கிறதுக்கே எனக்கு வந்து மைண்ட் வேலை செய்ய மாட்டேங்குது. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா தமிழ் வந்து கிட்டத்தட்ட இவ்வளோ மெட்டீரியல்ஸ் இருக்குதுங்க. ஸோ நியூ புக் இருக்குது, ஓல்டு புக் இருக்குது, சிறப்பு தமிழ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் அவுட் சோர்ஸ் புக்கு, கொஷின் பேங்க் புக்கு எல்லாமே வந்து நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதையும் தாண்டி நம்ம இன்னும் அவுட் சோர்ஸ் வந்து படிக்கணும் அப்படின்னா அந்த அவுட் சோர்ஸ் எல்லாம் நம்ம எங்கே தான் போய் தேடி எடுக்க முடியும்? ஸோ தமிழ் வந்து நமக்கு 100 கொஸ்டின்ஸ் தான். ஸோ அந்த 100 கொஸ்டின்கே நம்ம வந்து இவ்வளோ புக்கு வந்து படிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்திங்கன்னா இந்த எடிஷனில் ஒரு சில சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்க தமிழ் புக்ஸு. ஸோ இப்போ நம்ம வந்து அதையும் படிக்கணும். இப்போ நெக்ஸ்ட் இயர் படிக்க போகிறவங்க பார்த்திங்கன்னா அந்த சேஞ்சஸ் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம பார்த்து அதையும் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சிலபஸ் வைஸ் வந்து என்ன பண்ணணும், கான்செப்டை புரிஞ்சும் படிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் எங்கேருந்து கேட்குறாங்க அப்படிங்கிறதும் முதல்ல தெரிய மாட்டேங்குது. ஸோ அதே மாதிரி அந்த அவுட் சோர்ஸ் புக்கெல்லாம் எங்கே கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுமே தெரிய மாட்டேங்குது. ஸோ தமிழ் மட்டும்தான் இப்படி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜிகேயும் அப்படி தான் கேட்குறாங்க. ஸோ ஜிகே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 75 கொஸ்டின்ஸ். ஸோ அந்த 75 கொஸ்டின்ஸில் நமக்கு வந்து ஒரு 50% வந்து புக்கில் இருந்தும் 50% வந்து அவுட் சோர்ஸ்லேருந்து தான் கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்ம ஜிகேயும் வந்து என்ன பண்ணணும், அவுட் சோர்ஸ் புக்கு தான் வந்து கலெக்ட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அவுட் சோர்ஸ் புக்கு கலெக்ட் பண்ணுறதுக்கே நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த் 4 மந்த் ஆயிரும் போல். ஸோ இந்த நிலமையில நம்ம எப்படி வந்து நம்ம நெக்ஸ்ட் இயர் குரூப் 4 எக்ஸாம் வர்றதுக்குள்ளே சிலபஸை கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெரியலை. ஸோ இந்த புக்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தாலே படிக்கிறதுக்கு தோணுமா அப்படிங்கிறதும் தெரியலை. ஸோ இந்த புக்ஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த இயர் கலெக்ட் பண்ணது தான், ஓகேங்களா. ஸோ இந்த இயர் கலெக்ட் பண்ண புக்கு தான். ஸோ இது இல்லாமல் நம்ம வந்து என்ன பண்ணணும், இன்னும் இப்போ அவுட் சோர்ஸ் புக்கெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணணும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா பிடிஎஃப் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து பிரிண்ட் அவுட் போட்டு தான் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஷின் பேங்க்கு தான், அதெல்லாம் ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்கினது தான். ஸோ இந்த கொஷின் பேங்க் வந்து சந்தோஷ் மணி அகாடமி. ஸோ இவங்களது பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் கொஷின் பேங்க்கு. ஸோ கொஞ்சம் வந்து கொஷின்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா ஒர்த்தாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த புக்கும் நல்லா இருக்குங்க. ஸோ ஆசான் புக் பார்த்திங்கன்னா இது வந்து ஓல்டு எடிஷன்ஸ், இப்போ நியூ எடிஷனில் கொஞ்சம் கரெக்ஷன்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நான் முன்னாடியே வாங்கின புக்கு தான். ஸோ நியூ எடிஷனில் என்ன கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து நம்ம வந்து இது நம்ம மாற்றி படிக்கிற மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா சிறப்பு தமிழ் புக்கு. ஸோ சிறப்பு தமிழ் புக் பார்த்திங்கன்னா நான் விவிடிஎன்பிஎஸ்சி அகாடமி, ஸோ அவங்களோடது மட்டும்தான் வாங்கியிருக்கேன். வேறு சிறப்பு தமிழ் புக் வந்து என்கிட்ட இல்லை. ஸோ நான் இது மட்டும்தான் வாங்கியிருக்கேன். ஸோ இது மட்டும்தான் வந்து சிறப்பு தமிழில் படிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே இல்லைங்க. ஸோ மேபி வந்து யாராவது, அதாவது நான் பார்த்திங்கன்னா கிறிஸ்டோஃபர் அகாடமி ஷெடியூல் தான் ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அவங்க ஷெடியூல் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், ஸோ எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத. ஸோ அவங்க ஷெடியூல் கொடுத்ததுக்கப்புறம் அதை பொறுத்து நான் ஒரு பிளான் போட்டு படிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் நிறையா பேர் பார்த்திங்கன்னா தொர்னா அகாடமிலலாம் இப்போ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு சில பேர் அவங்களுடைய பேட்ச்லையும் வந்து ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஸோ படிக்கிறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இன்னும் ஒரு சில பேர் வந்து கிறிஸ்டோஃபர் அகாடமி பேட்சுக்காக வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ எத்தனை பேர் வந்து கிறிஸ்டோஃபர் அகாடமி பேட்ச் வந்து ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நான் வந்து அவங்களுடைய ஷெடியூலுக்கு தான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்போதுமே, அதாவது எல்லா வருஷமே எனக்கு அவங்களுடைய பேட்ச் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ அவங்களுடைய பேட்ச் தான் வந்து நான் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ என்னால் சக்ஸஸ் பண்ண முடியலை அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, கன்சிஸ்டன்சி தாங்க வந்து என்னோட ஒரு பிரேக் பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ நான் தொடர்ச்சியாக படிக்காதனால தான் என்னால் வந்து சக்ஸஸ் பண்ண முடியலை. ஸோ அதாவது நெக்ஸ்ட் இயருக்கு படிக்க போகிறத மட்டும் நான் கொஞ்சம் கண்டினியூவாக படித்தேன் அப்படின்னா, ஏதாவது பிரேக் விடாமல் படித்தேன் அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்குது. ஸோ அதனால் வந்து தொடர்ந்து படிங்க. ஸோ ஏதாவது ஒரு ஷெடியூலை ஃபாலோ பண்ணி படிங்க. ஸோ அப்போ தான் வந்து நம்மளால் வின் பண்ண முடியும், ஓகேங்களா. ஸோ இது பார்த்திங்கன்னா நான் தமிழுக்கு மட்டும் கலெக்ட் பண்ணது. இது இல்லாமல் ஜிகேக்கும் எனக்கு மெட்டீரியல்ஸ் வந்து நான் கலெக்ட் பண்ணி இருக்கிறேன். ஸோ நான் வந்து இப்போதைக்கு தமிழுக்கு மட்டும் காட்டினேன். ஸோ தமிழுக்கு மட்டுமே இவ்வளவும் நம்ம படிக்கிற மாதிரி இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நான் அவுட் சோர்ஸ் எல்லாம் வந்து படிக்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ டு